ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜராஜேந்திரன். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சம்பு. ஸோ அந்த சம்பு ஃபுல்லாமே வந்து பிரிக் ஒர்க்கில் வந்து செஞ்ச ஒரு சம்பு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி பண்ணுறது அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கீழே வந்து ஃப்ளோரிங் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட்டில் கொடுத்துருக்குறாங்க. சைடில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து இது பிரிக் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம். இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும், பூச்சிக்கு மேலே பண்ணணுமா இல்லை பூச்சிக்கு முன்னக்கூட்டி பண்ணணுமா அப்படின்னு. ஸோ பூச்சிக்கு முன்னக்கூட்டி பண்ணுறது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் பிரிக் ஒர்க்கில் இருக்கும் போதே வந்து அந்த வாட்டர் ப்ரூஃபிங் வந்து நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த இப்படி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த தொட்டி. ஃபுல்லாக பிரிக் ஒர்க்லேயும் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். அந்த நம்ம ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் பண்ணணும். ஸோ சைடில் எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சிமெண்ட் மணல் கலவையில் வந்து நம்ம போஸ்க் 475 மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பேக் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் கீழே ஆல்ரெடி நம்ம வந்து பார்டர் வச்சுருக்கிறோம். இந்த பார்டர் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப வந்து திக்னஸ் அதிகமாக வச்சுருக்கிறோம். ஏன் அப்படின்னா நல்ல இது வந்து டெப்த்து வந்து அதிகமாக உள்ள ஒரு தொட்டிங்கிறதுனால பார்டர் வந்து எவ்வளோக்குள்ளே பெருசாக வைக்கணுமோ அவ்வளோக்குள்ளே பெருசாக வச்சுருக்கிறோம். ஸோ இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கோட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் கோட்டிங் பார்த்திங்க அப்படின்னா போஸ்க் 475 நம்ம சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு கோட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ஹோல்ஸு அண்ட் தென் அந்த ஸ்டெப்ஸு அந்த பார்டர் இது எல்லாமே நல்லா வந்து எந்த ஹோல்ஸ் இல்லாத மாதிரி நல்லா வந்து க்ரிப்பாக வந்து அந்த கோட்டிங் வந்து இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் கோட் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஃபஸ்ட் கோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து அவுட்புட் ஃபினிஷு. இது ஒரு 2 to 3 hours வந்து நல்லா வந்து காயணும். காஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து செகண்ட் கோட் உள்ள ப்ராசஸே நம்ம வந்து போகணும். இது எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு பாருங்கள். இது ஜென்ரலாக லைட்டாக வந்து நான் டெஸ்ட் பண்ணேன். ஃபுல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மெட்டீரியல், ஒரு பிளாஸ்டிக்கை உருக்குன மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மெட்டீரியல் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் கோட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் கோட் பார்த்திங்க அப்படின்னா போஸ்கோ எலாஸ்டிக்ங்கிற மெட்டீரியல் 2 காம்பனண்ட்டில் வரும். ஸோ பவுடர் ப்ளஸ் லிக்விடில் வரும். அந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து கொடுக்கணும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. டேரெக்டாக வந்து கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லேயர் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது பிரிக் ஒர்க்கில் பண்ணுறதுனால அந்த கேப் வந்து ஃபுல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம பிளாஸ்டிங் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும், கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும். இல்லை பிரிக் ஒர்க்லேயே பண்ணதுனால நிறைய கேப்ஸ் கிடக்கும், ஹோல்ஸ் நிறைய கிடக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி நல்ல மைன்யூட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். தென் இப்போ வந்து நம்ம வந்து தேர்ட் கோட் வந்து கொடுக்குறோம். தேர்ட் கோட்டு பார்த்திங்க அப்படின்னா போஸ்கோ எலாஸ்டிக்லேயே வந்து நம்ம வந்து தேர்ட் கோட்டே நம்ம கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா போஸ்கோ 475 நம்ம சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ போஸ்கோ எலாஸ்டிக்கில் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு லேயர் நமக்கு கிடைக்கும். இதான் ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு. இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பூச்சி போட்டுக்கலாம். அண்ட் தென் இல்லை அப்படின்னா சிமெண்ட்டை பூச்சிக்கு மேலே நீங்கள் வந்து டைல்ஸும் கூட ஒட்டிக்கிடலாம். ஸோ இப்படி பண்ணும்போதும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் லேயர் வந்து உங்களுக்கு வந்து க்ரிப்பாக நமக்கு கிடச்சிரும். லீக்கேஜ் வந்து ஃபுல்லாமே இருக்காது. தண்ணி வெளியிலேருந்து தண்ணி உள்ளக்க வராது, உள்ளேருந்து தண்ணி வந்து வெளியே போகாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் லேயர் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இப்படி தான் வந்து நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பிரிக் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டோம். ஸோ இந்த போர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல கிளாசி ஃபினிஷில் வரும், நல்ல சாஃப்ட் சர்ஃபேஸில் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கலவை போட்டு பூச்சி போடும்போது அது வந்து ஸ்டிக்கி ஆகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக சிமெண்ட் பாலை மட்டும் கொஞ்சம் கரைச்சிட்டு அதில் மட்டும் லைட்டாக மட்டும் தொளிச்சு விட்டுட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம சிமெண்ட் மணல் கலவை போடுவோம் இல்லையா பூச்சிக்கு. ஸோ அதில் வந்து நம்ம போஸ்கோ 475 நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதை ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் பூச்சி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நல்ல ஸ்டிக்கியாக நல்ல பாண்டிங் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ஆயிரும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் டைல்ஸ் விட்டாலும் ஒட்டிக்கிடலாம், இல்லை அப்படியே நீங்கள் வந்து விட்டாலும் விட்டுக்கிடலாம் உங்களுக்கு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வாட்டர் கொஞ்சம் கூட லீக்கேஜ் ஆகாது. வெளியில் இருக்கிற தண்ணி உள்ளே வராது, உள்ளே இருக்கிற தண்ணி உங்களுக்கு வந்து வெளியே போகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரும் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய பேர் வந்து வெளியூரில் வந்து நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் டவுட்ஸ் நிறைய கேட்குறாங்க, நிறைய அப்ளிகேஷன் ஒர்க்ஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ்.